காங்கோவில் எபோலா வைரஸ் வந்துருச்சுப்பா, கொஞ்சம் சூதானமாக இருங்க அப்படிங்கிற ஒரு பதிவு. அந்த பதிவை தொடர்ந்து காங்கோவினுடைய வரலாறை படிக்க நேர்ந்தது. காங்கோவினுடைய வரலாறு அப்படின்னு சொல்லும்போது இந்த இரத்த வரலாறு அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் தெரியுமா, எக்ஸாக்ட் அதுக்கு அது பொருந்தும். அப்படிப்பட்ட காங்கோ அந்த வரலாறை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது உங்கள் கையில் நான் விட போகிறேன். இப்போது இந்த காங்கோ பற்றி பேச ஆரம்பித்தோன்னா என்னெல்லாம் பேச வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட்டாக சொல்லி முடிக்க போகிறேன். அதாவது ஒரு புக்கு வாசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த புக்கினுடைய ஒரு இன்டெக்ஸ் பக்கம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் இந்த பதிவு. இந்த இன்டெக்ஸ் பக்கத்தை பார்த்துட்டு இந்த புக்கை வாங்கணுமா வேண்டாமா, இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ண போகிறீங்க. ஏன்னா காங்கோ வரலாறு, அதாவது டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிஆர்சியினுடைய வரலாறு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இந்த உலகத்துக்கு ஒரு நாட்டை எப்படி சில நாடுகள் சேர்ந்து கூறு போடுறாங்க, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை எப்படி வளர்க்கிறார்கள், அந்த நாட்டில் ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் வருது, உலகத்தில் நம்பர் 1 பணக்கார நாடாக இருக்க வேண்டிய ஒரு நாடு இன்னைக்கு ஏழ்மையான நாடுகளின் பட்டியலில் சேர்ந்தது எப்படி, இப்படின்னு சொல்கிற பல விஷயங்கள், வியூகங்கள், நிறைய கசப்பான உண்மைகள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். த சவுதி அரேபியா ஆஃப் ஈவி ஏஜ் அப்படின்னு சொல்லி ஒரு நாடு அழைக்கப்படுகிறது என்றால் அது காங்கோ தான். சவுதி அரேபியா அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு எப்போதிருந்து வளர்ச்சி அடைந்தது அப்படின்னா எண்ணெய் வளம். அந்த எண்ணெய் வளம் அங்கே கண்டுபிடிக்கப்படுது. எல்லாருமே பெட்ரோல் டீசல் அப்படிங்கிறத உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. வாகனத்தினுடைய தேவை அதிகமாகுது. நிறைய வாகன மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது உருவாகுது. அங்கேருந்து ஆயில், அந்த ஆயில் சம்மந்தமாக பணம் அப்படிங்கிறது கொட்டோன்னு கொட்டுது. அரபுலக நாடுகளில் சவுதி அரேபியா உட்பட பல நாடுகள் வளர்ச்சி அடைகிறார்கள். ஸோ எப்படி இந்த ஆயில் கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது சவுதி அரேபியாவினுடைய முக்கியமான ஒரு ட்விஸ்ட் நிறைந்த பகுதியோ, அதே மாதிரி தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈவி வெஹிக்கிள்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. அந்த ஈவி வெஹிக்கிள் தான் இனிமேல் ஃபியூச்சர். கண்டிப்பாக நம்ம எல்லாமே பெட்ரோல் டீசலை புறம் தள்ளி விட்டு மாற்று எரிபொருள் சக்தி இல்லாட்டி இந்த ஈவி எலக்ட்ரிக் வெஹிக்கிளை தேடி போவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் முதல் இடத்தில் வந்து நிற்கக்கூடிய நாடு எதுனா அது காங்கோ தான். சவுதி அரேபியாவுக்கு ஈக்குவலாக காங்கோ வளர வேண்டிய ஒரு நாடாக இருந்தது. ஆனால் இன்றைக்கும் அவங்க போராக இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த காங்கோவில் திடீர்னு பார்த்தா எபோலா வைரஸ் இது 12வது முறையோ 17வது முறையோ பரவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு தடவையும் இந்த வைரஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அது ஹண்டா வைரஸாக இருக்கட்டும், இல்லாட்டி மங்கி பாக்ஸாக இருக்கட்டும், கொரோனாவாக இருக்கட்டும், இப்போ எபோலா பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பட் நம்ம பேசுகிறதெல்லாம் வைரஸை பற்றி மட்டுமான்னு கேட்டால் கிடையாது. அதை பொறுத்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனால் என்ன ஆகுறது, இப்போ சடனாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், ஏதாவது ஒரு இல்னஸாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு முக்கியமான ஒரு சர்ஜரியாக இருக்கலாம். நம்ம இத்தனை வருஷமாக சேர்த்துட்டு இருந்த பணம் எல்லாமே நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் பில்லுக்காக செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ எமர்ஜென்சியை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, பட் வி கேன் ப்ரிப்பேர் அப்படின்னு சொல்லலாம். கொரோனா வைரஸ் வந்தபோது ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருந்தவங்க கூட இந்த கொரோனா வைரஸ் நான் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸில் இருக்கா இல்லையா, இதை நம்மளால் கிளைம் பண்ண முடியுமா அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் இருந்தாங்க. இன்றைக்கி கூட நிறைய பேருக்கு இந்த இன்சூரன்ஸில் பயன்படுத்தக்கூடிய டெக்னிக்கல் டேர்ம், அது கேப்பிங்காக இருக்கட்டும், ரூம் ரெண்ட் லிமிட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு டிசீஸ் பேஸ்டு சப்ளிமிட்ஸாக இருக்கட்டும், வெயிட்டிங் பீரியட்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்க்ளூஷன்ஸாக இருக்கட்டும், இது நிறைய தெரியாமல் இருக்காங்க. அதனால தான் டிட்டோ அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பிகாஸ் எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். செரோதா பேக்டு கம்பெனி அப்படின்னு சொல்கிறதுனாலையும் ஸ்பேம் ஃப்ரீயாக அவங்க உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம், உங்களுடைய இன்சூரன்ஸில் என்ன இருக்கணும் என்ன இருக்கக்கூடாது, உங்களுக்கு தேவை என்ன அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக சொல்லிக் கொடுப்பாங்க. என்னெல்லாம் எக்ஸ்க்ளூடட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓப்பனாகவே சொல்லிடுவாங்க. 24/7 அவங்களுடைய கன்சல்டேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்ரீ தான். நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுடைய பிளானை ஷார்ட் லிஸ்ட் பண்ணதே இதன் வழியாக தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ அப்படிப்பட்ட இன்சூரன்ஸில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும், உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா கீழே அதுக்கான லிங்க் இருக்கு, வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த எபோலா வைரஸ் மட்டும் இந்த காங்கோ அப்படிங்கிற நாட்டை பேச வைக்கவில்லை. அதுக்கு முன்னாடியே காங்கோவை நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுதான் நான் சொன்னேன், சவுதி அரேபியா ஆஃப் ஈவி ஏஜ் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த நாட்டில் என்ன இருக்கு, என்ன கொட்டி கிடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபால்ட் அப்படிங்கிறது கொட்டி கிடக்கு. இந்த உலகத்தில் 100 கிலோ கோபால்ட் இருக்கு அப்படின்னா அதில் 70 கிலோ இந்த காங்கோலேருந்து தான் எடுத்தாக வேண்டும். ஏன்னா அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட கோபால்ட் எதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு யூஸ் பண்ணுறோம். லித்தியம் அயன் பேட்டரிஸ்லேருந்து இப்போ கேமரா மொபைலாக இருக்கட்டும், இல்லாட்டி லேப்டாப்ஸாக இருக்கட்டும், ஏகப்பட்ட கேட்கெட்ஸ்க்கு தேவையான அனைத்தும் இந்த கோபால்ட் அப்படிங்கிறத வச்சு தான் செஞ்சிட்ருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ இந்த கோபால்ட் இல்லைனா இதெல்லாம் இல்லையான்னு கேட்டால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக் டிவைசஸ், அது சார்ந்து இருக்கக்கூடிய பேட்டரி, இது எதுவுமே இல்லை என்பது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இதுதான்
இந்த கோங்கோ அப்படிங்கிற ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய சொத்தாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை. அதுக்கு அடுத்தபடியாக கோல்டன் இருக்குது, அதாவது டான்டலம் அப்படிங்கிறது இருக்குது. உலக இருப்புகளில் பெரும்பகுதி, அதாவது கோல்டனுடைய பெரும்பகுதி இந்த காங்கோவில் தான் இருக்குது. ஆனால் எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கான வரையறை இன்னும் வரையறுக்கப்படவில்லை. எடுத்துக்கிட்டே இருக்காங்க, நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. கோபால்ட்டை கண்டுபிடிச்ச மாதிரி கோல்டன் அப்படிங்கிறதையும் சீக்கிரமாக நிறைய இடத்துலேருந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொன்னாலும் அதை கொஞ்சம் மறைத்தே வைத்திருக்கிறார்கள், காரணம் புரியலை. அடுத்ததாக காப்பர். உலகில் உயர்தர காப்பர் பெல்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காங்கோவில் தான் இருக்குது. அப்படிப்பட்ட காப்பர் ஏன் தேவைப்படுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய தேவை கிடையாது. லித்தியம் இருக்குது, கோல்டு இருக்குது, டைமண்ட் இருக்குது, டின் இருக்குது, யுரேனியம் இருக்குது. இவ்வளவு கனிம வளங்கள் அந்த நாட்டில் கொட்டி இருக்கான்னு கேட்டால் எஸ். அப்போது இந்த கனிம வளங்களை எடுத்து இதுக்கு ஒரு 20% ஷேர் இந்த நாட்டுக்கு கிடைச்சாலே இந்த நாடு உலகத்தில் நம்பர் 1 நாடாக இருக்கும் பணக்கார நாடுகளின் பட்டியலில். அப்படிப்பட்ட இந்த காங்கோவை இன்னைக்கு நம்ம எப்படி பார்க்கிறோம் என்றால், ஐயோ பாவம், உள்நாட்டு புரட்சி, எத்தனை குழுக்கள் அங்கே சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ஐயோ யாருமே அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, இந்த காங்கோவுக்கு யாராவது பார்சல் அனுப்புங்கப்பா, ஃபுட்டு, துணி, ரொம்ப பெரிய அளவில் போர்வைகள் இதெல்லாம் அனுப்பி விடுங்கப்பா, பாவம் ஏழ்மையான நாடாக இருக்குது. இப்படித்தான் நாம் பேசிகிட்டு இருக்கோம். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பேசுகிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஐநா சபை பேசுது, வேர்ல்டு பேங்க் பேசுது. அப்போது இப்படி பேச வைத்தது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம காங்கோவினுடைய முதல் பக்கத்திலேருந்து தொடங்குகிறோம். அதாவது காங்கோ ஃப்ரீ ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1885களில் இந்த காங்கோவை தனிப்பட்ட என்னுடைய நாடு, இல்லாட்டி இது ஒரு தனிப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லி ஒரு அரசன் அறிவிக்கிறான். அப்படிப்பட்ட காங்கோ ஃப்ரீ ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியை அங்கே இருக்கக்கூடிய அந்த மனிதர்களை அவன் எதுக்காக பயன்படுத்தினான், அந்த அரசன் எதுக்காக பயன்படுத்தினான் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை சுரண்டி எடுப்பதற்காக மட்டும்தான். அப்போ 2026 காங்கோவுக்கு பிரச்சனை இல்லையா, 1885லேருந்தே தொடங்கிருச்சான்னு கேட்டால் எஸ். ரப்பர், ஐவரி, பாம் ஆயில் இதெல்லாமே காங்கோவிலேருந்து அந்த காலத்தில் எடுக்கப்பட்டுச்சு. எவ்வளவு எடுக்கப்பட்டுச்சு, எவ்வளவு வெளிநாடுகளுக்கு கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் கணக்கிலே இல்லாத அளவுக்கு அவங்க எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருமே அடிமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மனித வரலாற்றிலேயே மிகப்பெரிய பொருளாதார சுரண்டல் எங்கு நடந்தது அப்படின்னு கேட்டால் காங்கோ அப்படின்னு சொல்லி நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. அது 1885லேருந்தே தொடங்கிவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததான் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய பகுதி என்னன்னா கட்டாங்கா பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கட்டாங்கா பகுதி அப்படின்னு சொல்கிறது தான் காங்கோவில் ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்குது, புதையல் இருக்குது அப்படின்னு சொல்லி உலக நாடுகளுக்கு உணர்த்தின ஒரு பகுதி. 1890, 1910 இந்த 20 வருஷத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த கட்டாங்கா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மண் அதெல்லாம் பார்க்கும்போது என்னமோ ஒன்று இருக்குப்பா, ஏதோ ஒன்று இருக்குப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுதான் காப்பர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அந்த காப்பர் கண்டுபிடிக்கிறதுக்காக ஏகப்பட்ட மைனிங் ப்ராசஸ் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது தான் அங்கே கோபால்ட் இருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இப்போ இருந்து நம்ம பார்த்தோம்னா 1910களிலேயே கோபால்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க காங்கோவில். இதில் ஒரு நிறுவனத்தினுடைய பெயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பெல்ஜியன் மைனிங் கம்பெனி அப்படிங்கிறது தான். 1914 இந்த பெல்ஜியம் மைனிங் கம்பெனி என்னதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. 1910களில் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய காப்பர் டெபாசிட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆய்வு செய்கிறாங்க. அப்படி ஆய்வு செய்த போது அவங்களுக்கு கிடைத்த தகவல், உலகத்திலேயே வேறு எங்கே போனாலும் இந்த அளவுக்கு ஒரு காப்பர் பெல்ட்டை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ 1940 அவங்க கண்டுபிடித்ததோடு மட்டும் இல்லாமல் 1924 அதாவது வெறும் 10 வருஷத்தில் அங்கே கோபால்ட் மைனிங் அப்படிங்கிறதும் ஆரம்பிக்கிறது. ஒரு பக்கமாக காப்பர் எடுத்துகிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கமாக கோபால்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. 1926 காங்கோ தான் கோபால்ட் ப்ரொடியூசரில் முதல் இடத்தில் முதல் நாடாக நிற்கிறது. ஸோ 1926 கோபால்ட் எடுத்துகிட்டே இருக்காங்க, வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இங்கே காங்கோ அப்படிங்கிற ஒரு நாடு இதுவரையிலும் சுதந்திரம் அடைந்து விட்டதான்னு கேட்டால் கிடையாது. இப்போதும் இது அடிமை நாடாகத்தான் இருந்து வருகிறது. 1945 1950 எங்கள் செகண்ட் வேர்ல்டு வார்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் நம்ம காங்கோவுக்கு விடுதலை அப்படிங்கிறதே கிடைக்கல. அப்படி கிடைக்கிறதுக்கு முன்னாடியே கோல்டு வார் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருந்துச்சுங்க. இந்த கோல்டு வார் ஆரம்பித்ததோடி அமெரிக்கா, ரஷ்யா 2 பேரும் என்ன செய்கிறாங்க, மாற்றி சண்டை போடுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட்டை பற்றி தெரியாதவங்க மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் தமிழ் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி அடிச்சு பாருங்க, அதில் நிறைய வீடியோக்கள் வரும். இந்த மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட்டுக்காக யுரேனியம் அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வரலாறு தான். அந்த யுரேனியத்தினுடைய ஒரு பகுதி இதே காங்கோவிலிருந்து தான் எடுக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த இடத்துல நான் பேரடாக்ஸ் அப்படிங்கிறத சொல்ல விரும்புகிறேன். ஒன் ஆஃப் த பேரடாக்ஸ்,
ஏகப்பட்ட பேரடாக்ஸ் இருக்குது. அதில் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன் ஆஃப் த பேரடாக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோஆப்ரேஷன் இஸ் நெசசரி பட் காம்படிஷன் இஸ் இன்டென்சிஃபையிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 பேர் ஒன்றாக வேலை செய்ய வேண்டியது அப்படிங்கிறது தேவையாக மாறுகிறது. ஆனால் அந்த 2 பேருக்கு இடையே போட்டி அப்படிங்கிறதும் கடுமையாக இருக்கிறது. என்ன மாதிரியான ஒரு பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். 2 பேர் ஒன்றாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. உதாரணத்துக்கு நமக்கு தெரிஞ்ச உதாரணம் ஆப்பிள் மற்றும் சாம்சங். சாம்சங்கை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளுக்கு தேவையான பல உதிரி பாகங்களை உருவாக்கி கொடுப்பாங்க. ஆனால் மொபைல் ஃபோன் மார்க்கெட்டில் இந்த 2 பேருமே அவங்களுடைய காம்படிஷன் அப்படிங்கிறத பெருசாக காண்பித்து கொண்டே இருப்பார்கள். ஸோ வெளியிலேருந்து பார்க்கும்போது சாம்சங்கும் ஆப்பிளும் வெவ்வேறு நிறுவனங்கள், ஆனால் 2 பேருமே காம்படிட்டராக இருக்காங்க. பட் இன்டர்னலாக போகும்போது அங்கே ஒரு பேரடாக்ஸ் இருக்குது. எஸ், 2 பேரும் மாற்றி மாற்றி அவங்களுக்கான உதவிகளை செய்து கொள்கிறார்கள். இந்த ஒரு நிலைமையில் தான், இந்த ஒரு பேரடாக்ஸ் தான் இந்த காங்கோவையும் சுற்றி வளைத்தது. அமெரிக்கா மற்றும் ரஷ்யா 2 பேருமே யார் பலசாலி அப்படிங்கிறத காண்பிக்க வேண்டும் என்றால், காங்கோவில் கிடைக்கக்கூடிய கனிம வளம் கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையாக இருந்துச்சு. அது யுரேனியமாக இருக்கட்டும், கோபால்ட்டாக இருக்கட்டும். இந்த நேரத்தில் இந்த 2 நாடுகளுமே இந்த காங்கோவை சுற்றி ஆட்டையை போடுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த 2 பேருக்கும் இடையில் பயங்கரமான ஒரு போரும் நடந்துட்டுருக்கு. காங்கோவை மையமாக வச்சு இந்த 2 பேருமே அரசியல் நகர்வுகள் அப்படிங்கிறதையும் செய்கிறாங்க. ஸோ காங்கோவை இவங்க யாராவது ஒரு நபர் அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னா, காங்கோவுக்கு இவங்க 2 பேரில் யாரோ ஒரு நாடு விடுதலை வாங்கி கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி அறியப்பட வேண்டும். புரிஞ்சா? நான் தாண்டா உனக்கு விடுதலை வாங்கி கொடுத்தேன், உன்னுடைய கனிம வளம்னா எனக்கு தான் சொந்தம், இப்படி ஒரு விஷயத்த சொல்லி காங்கோவை அடிமைப்படுத்துறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. இது எக்ஸாக்டாக நடக்கிறது 1955 அந்த ரேஞ்சில். 1960 காங்கோவுக்கு என்ன கிடைக்குதுன்னா சுதந்திரம் அப்படிங்கிறது கிடைக்குதுப்பா. ஆனால் இந்த சுதந்திரம் கிடைச்சதோடு இன்னொரு நாடு, இந்த காங்கோவில் ஆதிக்கம் செலுத்துவது அமெரிக்காவுக்கும் பிடிக்கலை. சோவியத் யூனியன், ரஷ்யா, அமெரிக்காவினுடைய ஈடுபாடு காங்கோவில் இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கும் பிடிக்கலை. இப்போ இந்த 2 பேரும் என்ன செய்கிறாங்க? கரெக்டான ஒரு கேமை ப்ளே பண்ணுறாங்க. இது கூடவே கொஞ்சம் மேற்குலக நாடுகள், நாட் ஓன்லி அமெரிக்கா மற்றும் ரஷ்யா, மேற்குலக நாடுகள் ஃப்ரான்ஸ், யூகே போன்ற நாடுகள் எல்லாரும் சேர்ந்து இந்த காங்கோவில் ஒரு இன்ஸ்டெபிலிட்டி உருவாக வேண்டும் அப்படின்னு சொல்கிறத அவங்க ஒரு 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 மந்திரமாகவே போடுறாங்க. இதனால் காங்கோக்குள்ளே உள்நாட்டு போர், பிரிவினை, அங்கே புரட்சி, ஏகப்பட்ட இனக்குழுக்கள் அப்படிங்கிறத உருவாக்கி விட்டுறாங்க. எப்படி இந்தியாவுக்கு நம்ம சுதந்திரம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிற பேரில் இந்தியா பாகிஸ்தானை பிரித்து விட்டுட்டு போனாங்களோ, அதே மாதிரி காங்கோவுக்கு நாங்கள் விடுதலை தருகிறோம் அப்படிங்கிற பேரில் காங்கோக்குள்ளேயே நிறைய பிரிவுகளை உருவாக்கி, இந்தா சண்டை போட்டு சாவுங்கடா, நீங்கள் செத்த பிறகு அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா கனிமங்களும் எனக்கு தானே வந்தாகும் அப்படின்னு சொல்லி இவனை என்ன செய்கிறானுங்க? மந்திரம் போடுறானுங்க. இந்த மந்திரத்தில் சிக்கி சின்னா பின்னமாகுது காங்கோ. இதுதான் காங்கோவினுடைய முதல் போராக இருக்கும் பட்சத்தில், இரண்டாவதாக 1996 2003 வரை கிட்டத்தட்ட ஒரு 7 வருடங்கள் இந்த காங்கோவில் நடக்கிறது என்ன தெரியுமா? செகண்ட் காங்கோ வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் ஆப்பிரிக்காவின் வேர்ல்டு வார் அப்படின்னும் சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய வரலாறு தெரியுமா இந்த ஆப்பிரிக்காவின் வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லி. சில புத்தகங்கள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது கண்ணந்து ரத்தம் வருது. கிட்டத்தட்ட 6 மில்லியன் மனிதர்கள், அதாவது 60 லட்சம் மனிதர்கள் டைரக்ட் இன்டைரக்டால இந்த யுத்தத்தால் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஆனால் இங்கே செத்தவங்க எல்லாம் கருப்பினத்தவர்கள், கொல்லப்பட்டது எல்லாமே கருப்பினத்தவர்கள், கொலையாளிகளும் கருப்பினத்தவர்கள். ஆனால் இதுக்கான காய் நகரத்தலை செய்தது யார் அப்படின்னு பார்த்தா வெள்ளை இனத்தை சார்ந்தவர்கள். வரலாற்றில் நம்ம படிக்காத ஒரு கருப்பு பக்கம், அதுவும் ஆப்பிரிக்காவின் வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பக்கம் மட்டும்தான். கோல்டு, கோல்டன், டின், யுரேனியம், கோபால்ட், இது எல்லாம் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லி ஒருத்தன் சொல்லுவான். அந்த பகுதியில் இருக்கிறது எனக்கு தான் சொந்தம்னு சொல்லுவான். இந்த பகுதியில் இருக்கிறது எனக்கு தான் சொந்தம்னு சொல்லுவான். இப்படின்னு சொல்லி பல குழுக்கள் உருவாகின்றன. இந்த குழுக்களுக்கெல்லாம் காசு கொடுத்து, நீ உருவாக்கி வரக்கூடிய கோபால்ட் எனக்கு தரு, நீ உருவாக்கி கொடுக்கக்கூடிய யுரேனியம், நீ இந்த மினரல்ஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாடும் இதை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் இப்படி கட்டுப்படுத்திட்டே இருக்கும்போது, அதாவது நம்ம இப்போ 2003க்கு வந்துட்டோம். 2007 ஸ்மார்ட் ஃபோன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது ஒன்று உருவாகுது. அதை உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள், ஸ்டீவ் ஜாப்ஸ். ஐஃபோன் டச் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது ஒன்று உருவாக்கி இப்படி காண்பிக்கிறார். இதுதான் டச் ஸ்க்ரீன், இப்படி நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அந்த தேவை, அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான தேவை அப்படிங்கிறது உருவாகுது. பெரிய மார்க்கெட் ஒன்று பூம் ஆகுது. அந்த மார்க்கெட்டுக்கு அடுத்ததாக பலியான நாடும் காங்கோ தான். என்னடா சொல்கிற? வேர்ல்டு வாரில், கோல்டு வாரில், காங்கோவினுடைய வாரில், அதுக்கு முன்னாடி சுதந்திரம் அடையாத போது இப்படின்னு சொல்லி பல நேரங்கள்லையும் அந்த நாட்டை போட்டு படாத பாடு படுத்துனீங்க. இப்போ ஸ்மார்ட் ஃபோன் ரெவல்யூஷன் வந்த பிறகும் அந்த நாட்டை போட்டு படாத பாடு படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுட்டு இருக்கிற அந்த நேரத்தில் தான் எகெயின் ஈவி ரெவல்யூஷன் அப்படிங்கிறது வருது. இந்த ஈவி ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லும்போது இது கூடவே கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம், மாற்று எரிபொருள் அப்படின்னு சொல்கிறோம், ஸ்மார்ட் ஃபோன், ஸ்மார்ட் கேட்கேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், மைனிங், டேட்டா மைனிங் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாத்துக்கும் என்ன தேவைப்படுது?
இந்த காங்கோ அப்படிங்கிற ஒரு குட்டி நாடு, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கனிம வளம் அப்படிங்கிறது தேவைப்படுகிறது. சைனா, யுஎஸ்ஏ, யூரோப் இவங்க எல்லாருமே காங்கோவை கட்டுப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. இதில் ஒரு படி முன்னாடி போகிறாங்க சீனா. சீனாவை கட்டுப்படுத்துவதற்காக அமெரிக்கா அங்கே இருக்கக்கூடிய இனக்குழுக்கு அமெரிக்கா டைரெக்டாக இல்லாமல் இன்டைரக்டாக பல உதவிகளை செய்கிறாங்க. சீனா அவங்களுடைய அந்த ஒரு பிடிப்பை விடாமல் இருப்பதற்கு ஏகப்பட்ட கடனை கொடுக்குறாங்க. யூரோப் செவ்வனே அவங்களுடைய காய் நகர்த்தல் செய்கிறாங்க. இதோ இப்போ மறுபடியும் எப்போலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அந்த காங்கோவில் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா இத்தனை நாடுகள் சேர்ந்து அந்த நாட்டை சின்ன பின்னமாக மாற்றினீங்களே, அந்த நாட்டுக்கு ஏதாவது உதவி, மருத்துவ உதவி அப்படிலாம் ஏதாவது கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டால் எதுவும் கிடையாது. இப்போ புரியுதா? இது ஒரு இரத்த வரலாறுன்னு சொன்னதற்கான காரணம் நீங்களே சொல்லுங்கள். நான் சொன்ன இந்த இன்டெக்ஸ் இவ்வளோ விஷயங்கள் சொன்னேன் பார்த்தீங்களா, இதை நான் படித்து உங்ககிட்ட வீடியோவாக போடணும்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 எபிசோடு ஓடும். இந்த 20 எபிசோடும் கேட்குறதுக்கு நீங்கள் தயார் என்றால் ஒவ்வொன்றா சொல்கிறதுக்கு நான் தயார். ஆனால் என்ன மினிமம் கேரண்டியாக நான் என் உழைப்புக்கு ஒரு ஊதியம் எதிர்பார்ப்பேன்ல, மினிமம் கேரண்டியாக ஒரு 1 lakh வியூ இந்த ஒவ்வொரு எபிசோடுக்கும் கடந்தது என்றால் அடுத்தடுத்த எபிசோடை நான் போடுறதுக்கு தயாராக இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய உத்தரவுக்கு காத்திருக்கிறேன் மகாராசன்களே, எஜமானன்களே. ஏன்னா எனக்கு வியூ தந்து அந்த வியூஸ் வழியாக எனக்கு பணம் தரக்கூடிய எஜமானன்கள் நீங்கள் தான். நான் எகெயின் சொல்கிறேன், அதில் எந்த தவறும் இல்லை. என் சர்வீஸ்ன்னு கூட நான் சொல்ல மாட்டேன் இதை. ஸோ உங்களுடைய டிமாண்ட் என்ன அப்படிங்கிறத நான் கேட்குறேன். இது உங்களுடைய பார்வைக்கு, உங்களுடைய அறிவுக்கு, அந்த அறிவு பசிக்கு தீனியாக மாறுமா அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய கருத்துக்களாக இங்கே பதிவு பண்ணுங்கள். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும், உங்கள் இன்சூரன்ஸ் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கீழே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.